சின்ன வேலைகளை விட்டு விட்டு அல்ல கூட்டத்துக்கு கூட வராம ஒருத்தர் வேலை 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 வேலைன்னு போயிட்டே இருக்காரு. அவர் கூட கோவமே பட மாட்டார். பார்க்கறப்ப சிரிச்சே பேச நல்லா இருக்கீங்களா, ஓகே, வேலை நல்லா போயிட்டு இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கு, இப்ப உயர் பதவிக்கு வந்துட்டேன், வெரி குட். ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கிறாரு? அவருக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. நீ எவ்வளவு தூரம் வேகமா உண்ணாலும் அதை விட வேகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காய் கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எதற்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? உண்பதற்கு பின்பாக உடுப்பதற்கு முன்னாடி ஓடுகிறவர்களை விட தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நீங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், நீங்கள் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உண்பதற்கும் உடுப்பதற்கு பின்பாக ஓடவில்லை. உங்கள் வாழ்நாள் எல்லாம் தேவனுக்கு பின்பாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்பாக ஓடி இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கூட கொடுக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னார், பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள். ஏனென்றால் எனக்கு ஏற்பட்ட எல்லா துயரத்திலும் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் என்னார். அவர் அதை ஆனர் பண்றாரு, அதை அவர் ஆனர் பண்ண விரும்புகிறார். பேதுரு அழைத்த போது வலைகளை விட்டு ஓடி வந்தான். அவன் ஆனர் பண்ணார் கர்த்தர். அவன் கால் கீழே கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் என்ன செய்தார்கள்? கொட்டினார்கள். தேவன் அவன் ஆனர் பண்ணார். என்ன நம்பினு வந்துட்டு அவன் ஆனர் பண்றான்டா. எத்தனை பேர் ஊழியத்தோடு கனெக்ட் ஆயிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியத்துக்கு விதைக்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள்? உலகமையில் இருந்து கேட்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அழைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்ல, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். யாராவது ஒரு நபர் உங்களை வந்து அல்லது யாராவது ஒரு மத்தர் கணவனையோ மனைவியோ ஊழியது போகுது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னா, போனவன் வாழ்க்கையெல்லாம் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அந்த அம்மா வருத்தப்படணும். என் புருஷன் மட்டும் இப்படியே சுத்திட்டு திடுறானே, இவன் ஏதோ சம்பாதிக்கிறான் முன்ன விட, ஆனால் இவன் கூட இருந்தவன் எல்லாம் அந்த ஊழியன் போனவன் எல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்களே, நான் தப்பு பண்ணிட்டேனோ, என் புருஷனை ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேனோ என்று சிந்திக்க வைக்கத்தக்கதாக உங்களோடு கூட இருக்கிற வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆமென். ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு சாதாரண ஒரு ஊழியம், ஒரு ஃபேஸ்புக் ஷேர் பண்ணுறது, அல்லது ஒரு லெட்டர் எழுதுறது, இல்லது ஒரு சின்ன ஒரு நம்பரை குறித்து கொடுக்கறது, இந்த வேலை கூட என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி தூக்கி போட்டுட்டு போனால், நான் சொல்லுகிறேன், அவர்கள் அந்த வேலையை பார்க்கிறவர்களை அதை விட்டு சென்றது தவறோ என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா அந்த வேலையை கொடுத்தவருக்கு மரியாதை இல்லை என்ற அர்த்தம். மரியாதை இல்லை என்ற அர்த்தம். அதுதான் அந்த மெஜஸ்டி, அந்த ஊழியத்தோட மெஜஸ்டி. அங்க உறவுகள்லாம் தாண்டி அவர் நிற்கிறார். இல்லப்பா, திஸ் இஸ் வாட் த லா, திஸ் இஸ் வாட் த அந்த கிங்டம் செட்டப். இஃப் யூ கனெக்ட்னா ஹீல் பி பிளஸ்ட். இந்த எண்ணம் ஒரு ஊழியனுக்கு இருக்கும் என்றால் அவன் ஒரு நாளும் சின்ன வேலைகளை விட்டு விட்டு அல்ல கூட்டத்துக்கு கூட வராம ஒருத்தர் வேலை 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 வேலைன்னு போயிட்டே இருக்காரு. அவர் கூட கோவமே பட மாட்டார். பார்க்கறப்ப சிரிச்சே பேச நல்லா இருக்கீங்களா, ஓகே, வேலை நல்லா போயிட்டு இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ உயர் பதவிக்கு வந்துட்டேன், வெரி குட். ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கிறாரு? அவருக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. நீ எவ்வளவு தூரம் வேகமா உண்ணாலும் அதை விட வேகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த நம்பிக்கை தான் இவனுக்கு கசப்பே இல்லாம அவனை பழக வைக்குது. ஒவ்வொரு ஊழியரும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் பாருங்க, நிறைய சின்ன சின்ன ஒர்க்கு, பெரிய பெரிய ஒர்க் எல்லாமே அடுத்தடுத்து மாறும். ஒரு ஸ்டாஃப் நிற்காம இருப்பார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஒன்றே ஒன்று என் மனசில் இருக்கு, என்னன்னா, இதை செய்கிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நான் கண்ணால் பார்க்குறேன், மினிஸ்ட்ரி 1000 குறைகள் சொல்லி ஃபைட் பண்ணி போனவங்க எல்லாம் பார்க்கும்போது வெளியில் காட்ட மாட்டாங்க, எழுதி கொடுக்குற வெளியே காட்ட மாட்டாங்க.
வெளியே காட்டவே மாட்டேன். காட்டினா அப்புறம் என்ன பண்ணுறது? அசிங்கம் இல்லது. ஆனால் அவங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கையின் முகவரியை நாங்கள் இழந்து போனோம். எங்கள் வாழ்க்கையின் முகவரியை நாங்கள் இழந்து போனோம். இந்த குரூப் வந்து வேலை வெட்டின்னு போனோம். அந்த குரூப் இல்லை. இந்த குரூப் யாருன்னா வந்து ப்ளேம் பண்ணிட்டு போனது. இது சரியில்லை, அது சரியில்லை. இது எல்லாமே உங்கள் மனசில் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் வைராக்கியம் அவன் காலி ஆகணும். புதிய ஏற்பாட்டில் அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கவே. புதிய ஏற்பாட்டில் ஒன்றே ஒன்று இருக்கணும், நீங்கள் நல்லவர்னு சொல்லணும் ஆண்டவரே. நீங்கள் அழைச்ச அழைப்பு வந்து மாறாதுன்றது உலகம் காட்டணும் ஆண்டவரே. என்னதான் இருந்தாலும் இது தாண்டா அப்படின்னு தெரியணும் ஆண்டவரே. எந்த வைராக்கியம்